ஹாய். திருவள்ளூரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூங்கா ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு 2-3 மந்த்தாக போயிட்டுருக்கு. அறிவியல் பூங்கான்னுட்டு திருவள்ளூர் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குது. சிவன் கோவிலும் இருக்குது அங்கே பக்கத்தில். ஸோ இதோட என்ட்ரன்ஸ் இது தான். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க. உள்ளே போகலாம் வாங்க. நாங்கள் எல்லாம் ஃபேமிலியோடு இந்த லீவுக்கு போயிருந்தோம். பசங்க, சிஸ்டர்ஸு எல்லோரும் நிறைய ஃபேமிலியோடு போயிருந்தோம். ஸோ அதோட லெஃப்ட் சைடில் தான் வந்து போனால் பசங்க விளையாடுறதுக்கான நிறைய ஸ்பேசஸ் இருக்குது. அதாவது ஊஞ்சல், இந்த சறுக்கு மரம், சீசா, குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்கான நிறைய விளையாட்டு இடம்லாம் இருக்குது. இந்த இடத்துல வந்து சின்ன குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் வந்து அந்த இடத்துல சின்ன குழந்தைங்களா மாறிடுறோம். ஏன்னா நாங்களுமே நிறைய அதில் ஊஞ்சல் விளையாடுறது, சறுக்கு மரம் விளையாடுறது, சீசா அப்படின்னு விளையாடி என்ஜாய் பண்ணோம். பார்த்திங்கன்னா பசங்களாம் நல்லா ஊஞ்சல் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க விளையாடி. அவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஜாலியாகி போச்சு. ஸோ எல்லோரும் ஊஞ்சல் விளையாடிட்டு, தங்கச்சி எல்லோரும் விளையாடிட்டு இருந்தாங்க. ஊஞ்சல்லாம் விளையாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சறுக்கு மரம், குழந்தைங்க ஒரே என்ஜாய்மெண்ட்டு தான். சின்ன குழந்தையில் இருக்கிறவங்க எல்லாம் பயந்தாங்க முதல்ல. அப்புறமா போயிட்டு வர அவங்களுக்குள்ள தைரியம் வந்துச்சு. ஒரே சிரிப்பு தான், பார்த்தீங்கனாலுமே தெரியும். பசங்க எல்லாம் நல்லபடியாக சறுக்கி விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கான இடமும் நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு. அந்தளவுக்கு வந்து ரஷ்ஷும் இல்லை. ஸ்பேசஸ் நிறைய இருக்கிறதுனால அங்கங்கே இருந்துட்டாங்க எல்லோரும். ஸோ என்னோடய தங்கச்சி தான் வந்து ஷூட் பண்ணி கொடுத்தாங்க பார்க்கு. ஸோ அப்படியே வந்து ஒவ்வொரு இடமா போயிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் பசங்களை விளையாட வச்சு கூட்டிகிட்டு போயிட்டுருந்தோம். அந்த டயரெல்லாம் யூஸ் பண்ணி உட்காரத்துக்கு வந்து சேர் மாதிரி, கார் மாதிரி அது மாதிரிலாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. பெரியவங்களே பாருங்கள் விளையாடிட்டுருக்காங்க. நல்லா இருந்துச்சு. பார்க்குமே சுத்தமாகவும் இருந்துச்சு. நல்லா செடியெல்லாம் இப்போ தான் வந்து சின்ன சின்னதாக வைக்க ஆரம்பிச்சிருக்குறாங்க. நல்லா பெரிய இடமா இருக்குது. உள்ளுக்குள்ளே போனோமா பெரிய இடம் இருக்குது. ஸோ நல்லா நடந்துக்கிட்டு, ஃப்ரீயாக நடந்துக்கிட்டு போகலாம். அங்கங்கே உட்கார்றதுக்கு இடமும் இருந்துச்சு. பசங்க அங்கங்கே எல்லா இடத்துலையும் விளையாடுறதுக்கு போயிட்டு அவங்களும் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ உள்ளே வந்து ஒரு சின்ன குளம் மாதிரி பண்ணியிருக்காங்க. அது இன்னும் அந்தளவுக்கு செட் பண்ணலை. செடியெல்லாம் வச்சு தண்ணியெல்லாம் விட்டுட்ருக்காங்க. ஸோ பசங்களுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தால் வந்து அவங்க ஃப்ரீயாக ரிலாக்ஸாக விளையாடுறதுக்கும் ஒரு நல்ல இடமா இருக்கும். வீட்டு பக்கத்துலலாம் இடம் இல்லைன்னும் போது இந்த மாதிரி பார்க்குக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நம்மளுமே. இந்த பார்க் வந்து நல்லா பெருசாக இருக்குது. ரொம்ப இடம் இருக்குது உள்ளே.